வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். தமிழ்நாட்டுல இருக்கிற லட்சக்கணக்கான பெண்களுக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்கு. இப்போ இந்த திட்டத்துல அடுத்து என்ன நடக்க போகுது, சில பெரிய மாற்றங்கள் வரப்போகுதா? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 1.30 கோடி. சாதாரண நம்பர் இல்ல இது. இப்போதைக்கு இந்த உரிமை தொகை திட்டத்தினால மாசம் பயனடைகிற பெண்களோட எண்ணிக்கை இது. இந்த ஒரே ஒரு நம்பரே போதும் இந்த திட்டம் எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு புரிஞ்சுக்கிறது. சரி, இப்போ எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரே கேள்வி இதுதாங்க. இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய மாறப்போகுதா? இந்த ஒரு கேள்விதான் சமீபத்துல நடக்கிற எல்லா விவாதங்களுக்கும் மையப்புள்ளியா இருக்கு. சோ இந்த கேள்விக்கான பதில தேடுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த திட்டம் இப்போ எப்படி இருக்கு, இதோட முக்கியத்துவம் என்னன்னு ஒரு சின்ன பார்வை பார்த்துடலாம். உங்க எல்லாருக்குமே தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்ங்கிறது தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் நிதி உதவி கொடுக்கிற ஒரு முக்கியமான திட்டம். இது ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே ஒரு மிகப்பெரிய ஹிட் அப்படின்னே சொல்லலாம். இந்த தொகை உயர்வு பத்தின பேச்சு வெறும் யூகமா மட்டும் இல்லங்க. முதலமைச்சர் அவர்களே இந்த தொகையை சீக்கிரத்துல உயர்த்த போறதா ஒரு அறிவிப்புல சொல்லியிருக்காரு. இதுதான் மக்களோட எதிர்பார்ப்புக்கு ஒரு பெரிய அடித்தளமாவே அமைஞ்சிருக்கு. இப்படியான ஒரு சூழல்ல தான் இந்த தொகை உயர்வை பத்தின ஒரு புது கோரிக்கை ரொம்பவே வலுவா முன்னால வைக்கப்பட்டிருக்கு. இதோ பாருங்க, இதுதான் அந்த கோரிக்கை. காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் புதுக்கோட்டையில நிருபர்களை சந்திச்சப்போ உரிமை தொகையை மாசம் 2000 ரூபாயா உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரோட இந்த பேச்சு தான் இந்த விவாதத்தை மறுபடியும் சூடுபிடிக்க வச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? கிட்டத்தட்ட 1,30,00,000 பெண்களுக்கு மாசம் கிடைக்கிற உதவித்தொகை டபுள் மடங்கு அதிகமாகும். நிச்சயமா இது அரசாங்கத்தோட நிதிநிலையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ இந்த கூடுதல் பணத்துக்கு எங்க போவாங்கங்கிற கேள்வியும் கூடவே வருது இல்லையா? ஆனா விஷயம் இந்த தொகையை உயர்த்துறதோட மட்டும் நிக்கலங்க, பயனாளிகளோட எண்ணிக்கையும் அதிகப்படுத்தணுங்கிற பேச்சும் அடிபடுது. அமைச்சர் பி. மூர்த்தி என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த திட்டத்துல தகுதி இருந்தும் விடுபட்ட பெண்கள் எல்லாருக்கும் உரிமை தொகை கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வருதுன்னு மதுரையில பேசியிருக்காரு. இத திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்துற ஒரு முயற்சியா பார்க்க வேண்டியிருக்கு. அரசாங்கத்தோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. முதற்கட்டத்துல தகுதி இருந்தும் சில காரணங்களால விடுபட்டு போன பெண்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களையும் இந்த திட்டத்துல சேர்த்து அவங்களுக்கும் அந்த 1000 ரூபாய் கிடைக்கிறத உறுதி செய்யணும். சரி, மறுபடியும் கார்த்தி சிதம்பரத்தோட கோரிக்கைக்கு வருவோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? அவர் அன்னைக்கு நடந்த அந்த பிரஸ் மீட்ல உரிமை தொகை பத்தி மட்டும்தான் பேசினாரா? இல்லவே இல்ல. இந்த உரிமை தொகை கோரிக்கைய முழுசா புரிஞ்சுக்க அவர் பேசின மத்த விஷயங்களையும் நாம பார்க்கணும். அரசாங்கத்தோட பொங்கல் பரிசு, அவரோட சொந்த கட்சிக்குள்ள இருக்கிற விஷயங்கள், திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு பல விஷயங்கள் பத்தி அவர் அன்னைக்கு பேசியிருக்காரு. குறிப்பா பாத்தீங்கன்னா அவரோட சொந்த கட்சியான காங்கிரஸ் பத்திய சில கருத்துக்களை ரொம்ப வெளிப்படையா சொன்னாரு. காங்கிரஸ் கட்சியோட கட்டமைப்பை பலப்படுத்தணும்னு நான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா கட்சி தலைமை அதை கேக்குறதில்லன்னு சொன்னது எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்துச்சு. அதுக்கப்புறம் திமுக காங்கிரஸ் கூட்டணி பத்தி பேசும்போதும் சில முக்கியமான விஷயங்களை தெளிவுபடுத்தினாரு. ஒன்னு, இது ரொம்ப வருஷமா இருக்கிற கூட்டணி. 2வது, வர சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. 3வதா, திமுகவை தவிர வேற யார் கூடவும் நாங்க அதிகாரப்பூர்வமா பேசலன்னு உறுதிப்படுத்தினாரு. கடைசியா இத்தனை விஷயங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி எழும். இந்த உரிமை தொகையை உயர்த்துறது, திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்துறது மாதிரியான அறிவிப்புகளும் கோரிக்கைகளும் உண்மையிலேயே மக்கள் நலனுக்காக மட்டும்தானா, இல்ல இதுக்கு பின்னாடி வரப்போற தேர்தல்களை மனசுல வச்சு சில வியூகங்கள் வகுக்கப்படுதா? இதோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.